செல்லம் திஸ் மகா எக்ஸைஸ் 2.9 ரெண்டாவது கணக்கு. பகுதி பின்னங்களாக பிரிக்கலாம். 3 × x + 1 / x - 2 × x + 1. இப்போது எக்ஸினுடைய மதிப்புகள் கொடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லை சாமி, எக்ஸ் இருக்குது. எக்ஸ் × எக்ஸ்னாது x². அப்போ 2 தான் பிரிக்க போகிறோம். ஒன்று a/b/. பகுதி பின்னங்கள்னால் பின்னம்னாவே பை தான். தொகுதி பை பகுதி, தொகுதி பை பகுதி. எக்ஸினுடைய மதிப்பை பொறுத்து இதோ ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குங்க. காரணிகள் ஏற்கனவே தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இங்கே போட்டுக்கலாம் x - 2, இங்கே x + 1. ப்ராக்கெட் கூட போடணும் அவசியம் இல்லை சாமி, ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு பின்னையன் இன்னொரு பின்னையன் வந்திருக்கு. நடுவில் +ஓ - வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை, வேறு மாதிரி இருக்குது. அப்போ வேறு மாதிரி இருந்தால் ரெண்டுத்தையும் பெருக்கணும். எப்போ ரெண்டுத்தையும் பெருக்கணும்? அப்போ குறுக்கு பெருக்கணும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு a × x + 1 + b × x - 2 / x - 2 × x + 1. இது ஈக்குவல் டு இதுன்னு வந்திருக்கு. இதுவும் சமமாயிடுச்சு. பகுதி சமமாச்சுன்னா தொகுதியும் சமம் தானே சாமி. அதாவது இது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 3 × x + 1க்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், a(x + 1 + b(x - 2). இப்போ ஏனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா b ஃபுல்லாக 0 ஆகணும். பியினுடைய மதிப்பு கண்டுபிடினா a ஃபுல்லாக 0 ஆகணும். இப்போ ஃபுல்லாக 0 ஆகணும்னா எக்ஸுக்கு பதிலாக மதிப்பு போட போகிறோம். இஃப் x is equal to, நான் ஏனுடைய மதிப்பு என்ன, b 0 ஆக்கணும். அப்போ -2ங்க, எக்ஸுக்கு பின்னாடி -2 இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு பதிலாக அது +2ன்னு எடுக்கணும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக போகணும். லெஃப்ட் சைடில் முதல் கணக்கில் போடும்போது நமக்கு 1 இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே எக்ஸுக்கு இங்கே எக்ஸ் சம்மந்தமாக இருக்குது. அப்போ போடணும். மூணாவது பெருக்கல் வாய்ப்பாடு 3 2 6, 6 கூட 1 சேர்த்தா எவ்வளோ சாமி, 7 ஈக்குவல் டு a ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2 2 1 சேர்த்தா 3, a ஆஃப் 3 இம்ப்ளாய்ஸ் a ஈக்குவல் டு, இந்த பெருக்கல் 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் 3 மாறும். ஸோ 7/3. ஓகே சாமி. அடுத்தது பியினுடைய மதிப்பு. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, பி மதிப்பு வேணுன்னா ஏ ஃபுல்லாக எனக்கு 0 ஆகணும். அப்போ ஏ ஃபுல்லாக 0 ஆனால் எக்ஸுக்கு மதிப்பு போட போகிறோம். எக்ஸுக்கு பக்கத்தில் +1 இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்கணும், -1. மூணாவது பெருக்கல் வாய்ப்பாடு லெஃப்ட் சைடு, 1 3 3 -3 -3 +1 ஆகிடும் சாமி. -3 +1 ஈக்குவல் டு, இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இது ஃபுல்லாக என்னது, b ஆஃப் -1 -2 இம்ப்ளாய்ஸ் 3லேருந்து 1 கழிச்சா ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியானது சின்ன கழிச்சு பெரிய குறி போட்டால் -2 ஈக்குவல் டு b ஆஃப் -3. ப்ராக்கெட் என்னது, பெருக்கல் பொதுவானது. இந்த பெருக்கலாக இருக்கிற -3 இந்த பக்கம் வச்சுன்னா வகுத்தலாம் மாறும். இம்ப்ளாய்ஸ் b ஈக்குவல் டு, அதாவது மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு, 2/3. ஓகே, இப்போது ஆன்சர் எடுத்து எழுதிடலாமா சொல்லும். இங்கே என்ன இருக்குது அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 3 × x + 1 / x - 2 × x + 1 ஈக்குவல் டு, இதான் கணக்கு கொடுத்தது. இதான் ஏவுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம், 7/3 இன்ட்டு, ஏன்னா பையில் தான் இருக்குது, x - 2. இங்கே ப்ளஸ் பிக்கு பதிலாக 2/3 இன்ட்டு x + 1. ஓகே சொல்லும். அவ்வளோதான் சாமி. தேங்க்யூ.